நமஸ்காரம். காலையில் வாக்கிங். அப்போது ஏதோ ஒரு பாடம் கேட்க வேண்டும் என்று சொன்னவர் மொபைலில் கூப்பிடுகிறேன் என்றார். அது இன்டர்நெட் மூலமாக பண்ண வேண்டிய கால். சரி, எப்படியும் 4G இருக்கிறது, அதை எடுத்துவிடும் என பொதுவாக வாக்கிங் போகும்போதோ எக்ஸசைஸ் பண்ணும்போதோவாவது மொபைலை வைத்துவிட வேண்டும். அதையும் எடுத்துக்கொண்டு போனால் அது காட்டும் எத்தனை ஸ்டெப்ஸ் அடி எடுத்து வச்சிருக்கிறீர், அது கூட கண்டுபிடிக்கும். ஆனால் கடைசியில் அதை பேசிக் கொண்டு போய் கொண்டிருப்போம். சரி, இன்று ஏதோ ஒருத்தர் பாடம் கேட்டாக வேண்டும்னு சொன்னாரே என்று எடுத்துக்கொண்டு போனேன். என் வீட்டு வாசல் பக்கத்து தெருவில் நடந்து கொண்டிருந்தேன். வீட்டை விட்டு வெளியே போன பிற்பாடு வைஃபை இருக்காது இல்லையா, அதனால் 4G வந்தது. ஆனால் நன்றாகத்தான் எடுத்தது. அதில் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விஷயங்களை சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தேன். தெருக்கோடி வரைக்கும் போய்விட்டு திரும்பி வந்தேன். ஒரு 15 நிமிஷம் ஆகும். திரும்ப வீட்டுக்கிட்ட வந்து வீட்டு வாசலை தாண்டி எதிர்ப்புறம் நடந்தேன். அப்போ என்னமோ தெரியவில்லை, அந்த பேசிக் கொண்டிருந்தது ஒரு அரை நிமிஷம் தடைப்பட்டது. மீண்டும் வந்து விட்டது. சரி, ஏதோ சிக்னல் சரியில்லை போல இருக்கிறது என்று விட்டுவிட்டேன். இரண்டாவது சுற்று போனேன். அதே போல அடுத்த 15 நிமிஷங்களில் திரும்பி வரும்போது மீண்டும் தடைப்பட்டது. அது என்ன, நம்ம வீட்டுக்கு அருகிலே வரும்போது மட்டும் தடைப்படுகிறது என்று என்னவாக இருக்கும்னு யோசித்தேன். அப்போதுதான் புரிந்தது, இது இதுவரை 4Gயில் பேசிக் கொண்டிருந்தேன். வீட்டு வாசலுக்கு வந்த போது நம் வீட்டு வைஃபை வருகிறது, அது 4Gயிலிருந்து வைஃபைக்கு மாறுகிறது. அதனால் ஒரு தடங்கல். மீண்டும் வீட்டு வாசலை தாண்டி போகும்போது வைஃபை போய் விடுகிறது. மீண்டும் 4G வர வேண்டும். இதுதான் வீட்டு வாசலில் தடை ஏற்படுகிறது என்று புரிந்து கொண்டேன். இதை இந்த மொபைலை பத்தி எல்லாம் நிறைய தெரிந்தவர் ஒருத்தர் இருந்தார். அவரிடம் கேட்டேன். ஆமாம், அப்படித்தான். ரெண்டுமே கால் எடுக்கும், வைஃபைலையும் கால் எடுக்கும், 4Gலையும் எடுக்கும். ஆனா இது வேறு, அது வேறு. அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய 4G உங்களுக்கு எடுக்கிறது. இது உங்களுடையது, அது பாஸ்வேர்டு போட்டு வைத்திருக்கிறீர். அதனால் மாறும்போது சற்று டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது. இருந்தாலும் ரெண்டிலும் கால் எடுக்கும், ரெண்டும் இன்டர்நெட் தான். இது உம்ம வீட்டுது, அது பொதுவானது. இதை கேட்டவுடன் அடியனுக்கு ஒன்று தோன்றித்து. அதை உங்களிடம் கூறுகிறேன். ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு வாக்கியம். தத்து துவம் அசி, அந்த பிரம்மம் நீயாக இருக்கிறாய் என்று சொல்லிற்று. அப்படின்னா என்ன? இது ஸ்வேதகேதுங்கிற பிள்ளையினிடத்தில் உத்தாலகருங்கிற தந்தை சொல்லுகிறார். தத்து, அந்த பிரம்மம், துவம் நீயாக, அசி இருக்கிறாய். அதுக்கு சொல்ல வந்தது, உலகனைத்துக்கும் அந்தராத்மாவாய் எல்லாருக்குள்ளும் நீக்கமர நிறைந்து வியாபித்திருக்கிற பிரம்மம். அதைத்தான் தத்து, அந்தன்னு சொல்லுகிறது. உலகத்துக்கே காரணம், எல்லாவிடத்திலும் வியாபிப்பவர். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் உனக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கிறார். துவம்னு சொல்லுவதற்கு உனக்குள், இந்த ஸ்வேதகேதுவுக்குள் அந்தராத்மாவாக இருக்கும் பிரம்மத்தை சொல்லுகிறார். தத்து என்பது எல்லாவிடத்திலும் எங்கும் அந்தராத்மாவாக இருக்கிற பிரம்மம். ரெண்டு பேருமே பிரம்மன் தான். தத்துன்னு சொன்னாலும் பிரம்மன் தான், தொன்னு சொன்னாலும் பிரம்மன் தான். ஆனா வித்தியாசம், அது உலகனைத்துக்கும் காரணமாய் எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கும் பிரம்மம். அப்படி என்றால் இவருக்கும் காரணமாய் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் தனித்தனியே இருக்க வேண்டுமே. அதைத்தான் அந்த பிரம்மமே இந்த பிரம்மம் என்று சொல்லுகிறது. இதுதான் எனக்கு தோணித்து. எங்கும் நடந்து கொண்டே இருக்கும் போது 4Gயை வைத்துக் கொண்டு எடுத்தது. அதுவும் இன்டர்நெட் தான். ஆனா அது எங்கும் இருக்கிறது. என் வீட்டுக்கு வாசலுக்கு வந்த போது என் வீட்டோருடைய வைஃபை தான் எனக்கு பிடித்தது. அது எனக்குன்னு இருப்பது. அதுவும் இன்டர்நெட் தான். அதிலையும் கால் பேசலாம். ஆனால் எங்கும் நிறைந்திருப்பது தான் நம் வீட்டுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் எங்கும் நிறைந்திருப்பதுன்னு பார்க்கும்போது சரிவர புரியாது. என் வீட்டுக்குள் எனக்குள் இருக்கிறார்னு பார்த்தால்தான் புரியும். எப்படியும் எங்கும் இருப்பவர் தான் எனக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் பிரம்மத்துக்கு பெருமையே அதே இன்டர்நெட், எம் வீடு, எம் வைஃபை, எம் பாஸ்வேர்டு.
இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னல். பிராட்பேண்ட் இருக்கிறதா எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். இல்லாம அதே 4G அதே 5G நாளைக்கு அதுவும் வந்துவிட போகிறது. அதுதான் நம்ம வீட்டுக்குள்ள பிராட்பேண்டாகவும் இருக்கிறது. ஆனா அது என்னை பொறுத்த வரைக்கும் பிராட்பேண்ட் வைஃபை. அதே போலத்தான் பிரம்மம் எங்கும் எல்லாருக்குள்ளும் நிறைந்திருக்கிறார் அப்படியும் பார்க்கலாம், அல்லது எனக்குள் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? இங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், பகவான் ஒருத்தர் தான் உண்டு. இந்த இடத்துல இந்த இன்டர்நெட்ல இருந்து அந்த இன்டர்நெட் மாறும்போது டிஸ்டர்பன்ஸ் வந்தது, பிரம்மத்திடத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இது வித்தியாசம். மற்றபடிக்கு நடந்து போகும்போது இது ஒரு தோன்றித்து, அதனால் கூறினேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.